தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்றிலிருந்து பார்த்தோம்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும், முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய "மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்" என்கிற அந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். இதில நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள். முதல்ல பார்த்தோம்னாக்கா, அவருடைய பயணத்தை துவங்குவதற்கு முன்னால், அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எல்லோரும் அங்கே அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது அமைந்தது. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் திரு நயினா நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், திருமதி வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது எல் முருகன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த பயணத்தை துவங்கி வைத்தார்கள் அப்படின்றத பார்க்க முடிந்தது. இந்த பயணத்தில பார்த்தீங்கன்னாக்கா, நேரடியாக திமுகவை தாக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கின்ற விமர்சனங்கள் மக்களிடம் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது மேட்டுப்பாளையத்தில் துவங்கிய இந்த பயணத்தில் பெருந்திரளான மக்கள், முக்கியமாக கட்சி தொண்டர்களும், அதில் கட்சி தொண்டர்கள் என்று வரும்பொழுது அதிமுக மட்டும் கிடையாது. அதிமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்க்கையில் முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக பார்க்கப்படுகின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்சி கொடிகள் பரவலாக தென்பட்டது அப்படின்றதே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா கூட்டணிக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படணும். ஒரு கட்சி இருக்குது, கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது அந்த கொள்கை அப்படின்றதுல அடிப்படை கொள்கைகள் தவிர்த்து மற்ற கொள்கைகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் சில சமரசங்கள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். உதாரணத்திற்கு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புதிருமாக இருந்த இவர்கள் ஒரே கூட்டணியில் வருகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு கூட்டணியில் இருக்கிறார்கள். எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். எதிரெதிர் கேம்பில் இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் அவர்கள் எதிரும் புதிருமாக இருந்து இன்றைக்கு மம்தா பானர்ஜியை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற நிலையில் அவர்கள் ஒன்று சேருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அது மாறும். அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் வெட்பத்திற்கு ஏற்ப அது மாறுகிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருப்பது, அதிமுக வைத்திருக்கின்ற கூட்டணி என்பது திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது சிதறடிக்கப்படக்கூடாது என்பதற்காக குறைந்தபட்ச புரிந்துணர்வுடன் அந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் டெல்லிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று கூட்டணிக்கான அச்சாரத்தை போட்டதுக்கு பின்னர் அங்கிருந்து திரு அமித்ஷா அவர்கள், மூத்த பாரதிய ஜனதா தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகை தந்து இங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பார் என்பதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் எப்படி பிரதமர் மோடி முன்னிலைப்படுத்தப்படுகிறாரோ அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று சொல்லிவிட்டு போனதையும் நம்ம பார்த்தோம். அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த பயணத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக நெகிழ்ச்சியுடன் அதை எதிர்நோக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இந்த திமுக ஆட்சி, இதை திமுக ஆட்சி என்று கூட சொல்ல முடியாது. இது ஸ்டாலின் குடும்பத்துடைய ஆட்சி. அதுவும் எதற்காக என்றால் ஸ்டாலினுடைய குடும்பம் இங்கே கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நடந்து வருகின்ற ஆட்சி. இதற்கு துணை போகின்ற மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினுடைய கட்சியிலேயே, அதாவது திமுகவிலேயே, திமுக தொண்டர்களுக்கு இதனால் பெரிய பயன் இல்லை என்றாலும் கூட இந்த குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் என்கிற அளவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்கிற அளவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆட்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதாவது ஸ்டாலின் குடும்பம் ஒரு தட்டில் தின்று கொண்டிருக்கும், அந்த தட்டிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த பருக்கைகளை எல்லாம் எடுத்து தின்னக்கூடிய இடத்தில் தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஸ்டாலினுடைய குடும்பம் சாப்பிட்டு விட்டு போடுகின்ற அந்த எச்சிகளை எல்லாம் எடுத்து தின்னுகின்ற ஒரு இடத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுவே எவ்வளவு இருக்குன்னா 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடிங்கிற அளவில் இருக்குது. கே நேரு, துரைமுருகன் போன்ற பழுத்த திருடர்கள், இவர்களை பழுத்த அரசியல்வாதிகள் என்று சொல்ல முடியாது, பழுத்த திருடர்கள், இவர்கள் எல்லோரும் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஏதுவாக ஸ்டாலின் வந்தாலும் சரி, அதற்கப்புறம் உதவாநிதி வந்தாலும் சரி, அதற்கப்புறம் இன்பநிதி வந்தாலும் சரி, இவர்கள் அதற்கு முட்டுக் கொடுப்பார்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே மக்கள் ஏற்கனவே பார்த்து புரிந்து கொண்ட விஷயங்கள். கடந்த 4.5 ஆண்டுகளில் இதான் நடந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ
எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்றால், நாங்கள் இவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அடுத்து இவர்களை எதிர்கொண்டு வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா அப்படின்றதான். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில் தான் இந்த பயணம் அமைந்திருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். அவர் பல இடங்கள்ல பேசிய அந்த காணொளிகளை எல்லாம் பாருங்க. திமுக காரங்க போன் நம்பரை கொடுத்துறாதீங்க, வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். இல்லாத போது போன் பண்ணனா நீ வெளியூருக்கு சொன்னீங்களா வீட்டுல பூந்துருவோம். அதுக்குதான் செல் நம்பர் வாங்கிட்டு இருக்காரு வீடு வீடா வந்து. இதில் மிக தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காரு. அது கடைசியில் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, திமுக காரெல்லாம் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவன் வந்து திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. திமுக காரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னுவாங்க. என்னம்மா டேட்டா அப்படின்னீங்கன்னா, நாங்கள் வந்து அரசியல் மாணவர்களாக இருக்கோம், நாங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்வாங்க. என்னம்மா டேட்டானா, நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் எண் 1ஐ அமுத்துங்கள் உங்கள் மொபைலில் அப்படின்வாங்க. நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் எண் 2ஐ அமுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது என்ன தெரியுமா, நீங்கள் வீட்டில் இல்லை என்றால் எண் 3ஐ அமுத்துங்கள் அப்படின்வாங்க. தப்பி தவறி 3 அமுத்திட்டீங்கன்னு வைங்க, உங்கள் வீட்டிற்குள் புகுந்து, ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நீங்கள் வீட்டில் இல்லைன்னு, தகவல் தெரிவிக்கப்பட்டு உங்கள் வீட்டுக்குள் புகுந்து கிடைத்ததையெல்லாம் பொறுக்கி கொண்டு செல்வார்கள். ஏன்னா இது திருட்டு கும்பல், இது கொள்ளை கூட்டம். திமுக காரனை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் சொன்ன காணொலியில் நான் சொன்னதை தான் திரும்பவும் சொல்கிறேன். திமுக காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திலோ அல்லது பொது இடத்திலோ ஒரு பெண்ணை பார்த்தால், அது திமுகவாகவே இருக்கட்டும் அல்லது பெண் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் கூட, பெண்ணை பார்த்தால் இடுப்பில் கை வைப்பது, சில்மிஷம் செய்வது. ஆணை பார்த்தால் ஜேப்படி திருட்டில் ஈடுபடுவது, பாக்கெட்டில் கை வைப்பது. ஒன்று பெண் என்றால் இடுப்பில் கை வைப்பான், ஆண் என்றால் பாக்கெட்டில் கை வைப்பான். இதுதான் திமுக காரன். இந்த திருடர்கள், இந்த கயவர்கள், பிக் பாக்கெட்டிலிருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் மொத்த கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த கொள்ளை கூட்டம் இப்பொழுது நம்மை நோக்கி வருகிறது. எதற்காக என்றால், கடந்த 4.5 ஆண்டுகளாக இவர்கள் திருடியதற்கு நாம் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா? அது பத்தாதாம், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திருடணுமா. இந்த திருட்டு வேலையை செய்வதற்கு நம்மிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவதற்காக இவர்கள் வருகிறார்கள். விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அவன் எடுத்துகிட்டு வருவான் எல்லாம் உங்ககிட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக வருவான், வரா மாதிரி வருவான். திமுக காரனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். வேரிலே வெந்நீரை ஊற்றிவிட்டு கிளையில் பன்னீர் தெளிக்கின்ற கும்பல் தான் இந்த திமுக கும்பல். இதற்கு முன்னோடி யாருன்னா கருணாநிதி. அந்த பண்பை அப்படியே இவர்கள் தொடர்கிறார்கள் அப்படின்ற நிலையில் இவன் அதுக்காக வருவான். அப்போ அதை முறியடிக்க வேண்டும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தெருவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தெருக்களிலும் தெருமுனை பிரச்சாரங்கள் என்று ஆரம்பித்து கிராமம் கிராமமாக சென்று இவர்களுடைய பித்தலாட்டத்தை, இவர்களுடைய துரோக வரலாறை, இவர்களுடைய கொள்ளை வரலாறை நாம் மக்களிடம் எடுத்து உரைக்க வேண்டும். மக்களுக்கு ஏற்கனவே தெரியும், இவன் திருட்டு பயன் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும், இந்த திருட்டு பயலை நீங்கள் ஒற்றை விரலில் வைத்து அகற்றவும் முடியும், அல்லது மேலும் திருடுவதற்கு நாம் துணை போக போகிறோமா? இதான் நம் மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. மற்றது எல்லாமே 2வது பட்சம் கதை விடுவானுங்க. பாஜகன்வாங்க, அதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க, இந்த கதையெல்லாம் விடுவாங்க. இந்த கதை எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு தலை சிறந்த வரலாறு இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. 2000ஆம் ஆண்டு பஜாஜ் சன்னி மட்டும்தான் என்கிட்ட இருக்கும், அந்த சின்ன வண்டி. அதில் அங்கேருந்து லாயட்ஸ் ரோடு போகிறேன், அதிமுகவுடைய தலைமை கழகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த டான்சி வழக்கில் தீர்ப்பு வருது. டான்சி வழக்கிலும் பிரசன்ஸ் டே ஹோட்டல் வழக்கிலும் தீர்ப்பு வருகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தீர்ப்பு வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய அளவில் ஆட்களே இல்லை, தொண்டர்கள் வர முடியல, பேரிகேடு போட்டாங்க, தடுத்துட்டாங்க. கட்சி ஒரு சுணக்கத்தில் இருந்தது போன்ற ஒரு எண்ண ஓட்டம். பொதுச் செயலாளருக்கே தண்டனை வழங்கி விட்டார்கள். பொதுச் செயலாளர் தேர்தலிலே நிற்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2001ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் பார்த்தோம்னா கருணாநிதியுடைய பிரச்சாரமே, இங்கே முதல்வர் வேட்பாளரே கிடையாது எதிரணியில். ஆனால் எங்கள் அணியில் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லி மக்களிடம் சென்று
பிரச்சாரம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடரட்டும் இந்த பொற்காலம் அப்படின்னு எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. அப்போ சன் டிவி தான் கோல வச்சு கொண்டிருந்தது. வேறு டிவியே கிடையாது, பிரைவேட் டெலிவிஷனே கிடையாது. சன் டிவி மட்டும்தான் அரசியல் பேசக்கூடிய தொலைக்காட்சி அப்படின்ற நிலையில் தொடரட்டும் இந்த பொற்காலம்னு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை, அப்பொழுதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடும் கிடையாது, எத்தனை விளம்பரம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 5 நிமிடத்திற்கு ஒரு முறை போட்டு போட்டு காண்பித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் துடைத்து எறியப்பட்டார்கள். 2001ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் கூட இவர்கள் துடைத்து எறியப்பட்டார்கள். அதில் ஒரு இமோஷனல் மொமெண்ட் இருக்குது. இதையெல்லாம் நம் மனதில் கொள்ள வேண்டும். இதுவும் என்னுடைய நினைவில் பசுமையாக இருக்கிறது. என்னென்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த வேனில் பயணிப்பாங்க, எப்போவுமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன, விக்கிரவாண்டி உட்பட 4 தொகுதிகளில் இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன அப்படின்ற செய்தி வந்த உடனேயே அவர் ஒரு ஊரில் இருக்கார். அந்த வேன்லேருந்து இறங்குறாங்க. கதவை திறந்து கொண்டு இறங்கி நேராக போய் ஓப்பன் ஜீப் அது மேலே ஏறி நிற்கிறாங்க. நின்று மக்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நான் நீதிமன்றங்களை நம்புவதை விட, ஏனென்றால் இது தேர்தல் காலம், நான் நீதிமன்றங்களை நம்புவதை விட, தேர்தல் என்று வந்துவிட்டால் நீதிமன்றங்களை நம்புவதை விட, தேர்தல் ஆணையத்தை நம்புவதை விட உங்களைத்தான் நம்புகிறேன். மக்கள் மன்றம்தான் எங்களுடைய எஜமானர்கள், தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மக்கள் மன்றத்தைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். நீங்கள் எனக்கு நீதி வழங்குங்கள், நீங்கள் எனக்கு நியாயம் வழங்குங்கள், நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து உங்களிடம் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆரவாரமாக மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்படியே கரகோஷம் ஆர்ப்பரிக்கிறாங்க மக்கள். அந்த ஒரு மொமெண்ட்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தல் போக்கையே மாட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். தன்னுடைய பின்னடைவு என்று, அதாவது ஒருவருக்கு வைக்கப்படுகின்ற தடை கற்களை வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றுவதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு. அந்த பண்பை ஒழுங்கே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை தலைவர்களும் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு மீண்டும் வரலாறை படைக்கக்கூடிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அவர் மக்களிடம் செல்ல வேண்டும். வெளியில வாங்க, மக்கள் மத்தியில் செல்லுங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை சொன்னது போல, அவர் சொன்னது போல மக்களிடம் செல், அவர்களிடம் உரையாடு, அவர்களுடன் பழகு, அவர்கள் உனக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். அதுபோல நீங்கள் செல்லுங்கள், கேளுங்கள். நான் விபத்தால் முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள். நானும் 45லிருந்து 50 ஆண்டு காலம் இந்த அரசியலில் பயணித்திருக்கிறேன். சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளைக்கழகத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக உயர்ந்து நின்று எதிர்க்கட்சி தலைவராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டது வேண்டுமானால் விபத்தால் இருக்கலாம். அது ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கான முழு தகுதியை நான் பெற்றிருந்தேன். ஏனென்றால் நான் ஒரு அமைச்சர், ஒரு சிட்டிங் மினிஸ்டர். நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மாவட்டத்தில் அந்த கட்சிக்காக நான் பணியாற்றிய, நான் உழைத்து கொண்டிருக்கின்ற, நான் 1970களிலிருந்து நான் பணியாற்றிய என்னுடைய கட்சிக்கு சேவல் சின்னத்திலிருந்து எம்எல்ஏவாக இருந்த நான் என்னுடைய மாவட்டத்தில் 10க்கு 10 என்று இந்த கட்சிக்கு நான் வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறேன் என்கிற நிலையில், நான் ஒரு அமைச்சர் என்ற அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற நிலையில், அது ஒரு சீனியர் மினிஸ்டர் என்று அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற நிலையில் நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டேன். எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டேன். அதை இவர்கள் சிறுமைப்படுத்துவார்கள். தவழ்ந்து வந்தார் என்பார்கள், காலில் விழுந்தார் என்பார்கள், இப்படியெல்லாம் இவர்கள் பேசுவார்கள். ஒரு விவசாயி இன்றைக்கு இந்த நிலைக்கு வருவது அப்படின்றதே மிகப்பெரிய சாதனை. 1924ற்கு அப்புறம் அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு விவசாயி இன்றைக்கு அந்த முதலமைச்சர் என்கிற பதவியை அடைந்தார் என்கிற வரலாறை படைத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையிலும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நான் உங்களிடம் வருகிறேன். 4.5 ஆண்டுகள் என்னுடைய ஆட்சியின் சாதக பாதங்களை விவாதிப்போம், எடுத்து பேசுவோம், தராசாக வைப்போம். எந்த ஆட்சியிலும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். ஆனால் நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், அசிங்கப்படுத்தப்படுகிறேன், ஏளனப்படுத்தப்படுகிறேன். பட்டாப்பட்டியோட போடுறாங்க, நான் பட்டாப்பட்டியோட எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் விவசாயி. விவசாயி பட்டாப்பட்டியோட தான் இருப்பான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கும்போது கோமணத்தை கட்டிட்டு தான் அவங்க இறங்குவாங்க விவசாய நிலையத்தில். ஒன்றை மாதிரி காங்கிரீட் ரோடு போட்டு, கரும்பு காட்டுகளை காங்கிரீட் ரோடு போட்டு பட்டுப்புடவை கட்டி கொண்டிருக்கின்ற உன்னுடைய சக மாணவிகளான அந்த கிழவிகளெல்லாம் கட்டிப்பிடிக்க மாட்டார்கள். அது ஸ்டாலின் செய்யக்கூடியது. அல்லது இதில் பதநீரில்
பதநீரில் சக்கரை போட்டிங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை நீ பட்டாபட்டியில் காண்பிப்பதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு விவசாயி அப்படித்தான் இருப்பான். சரியா? நீ மன்னர் பரம்பரையாவே இருந்துட்டு போ. உன்னுடைய தந்தை, உன்னுடைய தந்தையுடைய சாதனை அப்படின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு தான் நீ இன்று வரையில் உருட்டிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு என்று எந்த சாதனையும் கிடையாது. அது உன் தந்தைக்கே தெரிந்த காரணத்தினால்தான் உன்னை அவர் கோமா நிலையிற்கு செல்லும் வரையில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய இறுதி மூச்சு வரையில் உன்னை தலைவனாக ஆக்கவில்லை. நீ தலைவனாக ஆனதற்கு காரணம் என்பதும் உன்னுடைய தகுதி கிடையாது. உனக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி உன் அப்பன் தலைவராக இருந்தார் என்பது மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் விபத்தால் முதலமைச்சரானேன். பல சவால்களை சந்தித்தேன். அந்த சவால்களை கடந்து சாதனைகளையும் செய்திருக்கிறேன். குறைகள் இருக்கலாம். என்னுடைய ஆட்சியில் இருந்த குறைகளை நான் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். உன் ஆட்சி முழுவதுமே குறைகள் மட்டும்தான். உன் ஆட்சியும் என் ஆட்சியும் நம்ம நேரடியாக விவாதிப்போம் என்று சொல்ல வேண்டும். மக்களிடம் சென்று பேச வேண்டும். விவசாயிகளுக்காக நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு இந்த பாசனங்களாக இருக்கட்டும், நீர்ப்பாசன முறைகளாக இருக்கட்டும், அல்லது வேறு திட்டங்களாக இருக்கட்டும், விவசாய மண்டலம், வேளாண் மண்டலம் என்று அறிவித்ததாக இருக்கட்டும், இதையெல்லாம் நான் என் சாதனைகளாக செய்திருக்கிறேன். இத்தனை ஏரிகளை தூர்வாரி இருக்கிறேன். அதையெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்களா என்றால் இவர்கள் செய்யவில்லை என்பதனை அழுத்தம் திருத்தமாக மக்களிடம் சென்று பேச வேண்டும். தெரு தெருவாக சென்று கேட்க வேண்டும். அதிமுகவினர் அதை செய்ய துவங்கிவிட்டார்கள். அதற்கு நாங்கள் போட்டியாக வருகிறோம் என்றதுதான் இந்த ஓர் அணியில் திரள்வோம் என்கிற நாடகத்தை திமுக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. யாரும் உன் அணியில் சேர மாட்டார்கள். திருட்டு பசங்க வேணா உன் அணியில் சேருவாங்களே தவிர வேறு யாரும் சேர மாட்டார்கள். உன்னை முழுமையாக புறக்கணிப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வீறு கொண்டு எழுகின்ற அதிமுக, வீறு கொண்டு எழுகின்ற ஒரு எதிர்கட்சி அவ்வாறாக எழுந்து விட்டது. இதே ஜூலை 13, 2010 ஜூலை 13 கோவையில் நடந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா அப்போதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டிலிருந்து வராங்க. சோர்ந்து போய் இருந்த கட்சி. பிரம்மாண்டமான கூட்டம், ஆர்ப்பரிப்பு. அதிமுக எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டுங்க. அதிமுகவுடைய அந்த தொண்டன் என்பவன் பார்த்தீங்கன்னாக்க அவன் ஒரு இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பான், இல்லை கொளுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இந்த கடைநிலையில் இருக்கக்கூடியவன் தான் நிறைய பேர் அதிமுகவில் இருப்பான். இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கட்சிக்காரர்கள் என்று ஜம்பம் விட்டு கொண்டு சுத்த மாட்டார்கள். தேர்தலுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் கரை வேட்டியை எடுத்து கட்டுவார்கள். போய் வாக்கு சேகரிப்பார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மக்களுடைய நலன் இது சார்ந்து நம்ம பேச வேண்டும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் இப்படின்ற எண்ண ஓட்டம் தான். அடுத்து அவர்களுக்கு தெரிந்த தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், அம்மா இவர்கள் தான் அவர்களுக்கு தலைவர்களாக தெரியும். வேறு குழப்பமே வைத்து கொள்ள மாட்டார்கள். சித்தாந்தம் என்கிற பெயரில் உங்களிடம் ஒரு குழப்படிகளை ஏற்படுத்த மாட்டார்கள். ஒருவருக்கு இன்னொருவரை பகைமை என்று ஏற்படுத்த மாட்டார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று என்பது மட்டும்தான். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் அதிமுக என்கிற கட்சி அது ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்ட் என்று சொல்வார்கள். தூங்குகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி. அது உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டது என்றால் அதன் வெற்றி பாதையை, அதன் வெற்றி பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக எழுச்சி அடைந்து விட்டது. இந்த எழுச்சியை முன்னே எடுத்து செல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தோளில் அது விழுந்திருக்கிறது. அவர் கண்டிப்பாக அதற்கு ஆவணம் செய்வார் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. என்கிற வகையிலே இந்த எழுச்சி பயணமானது இன்னும் இவர்களை தாக்கி இன்னும் திமுகவை, அதன் பித்தலாட்டத்தை, அந்த கொள்ளை கூட்ட கும்பலுடைய திருட்டுத்தனத்தை எல்லாம் தோலுரித்து காண்பிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புடன் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.